கிருஷ்ணாபுரம் என்ற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஷியாம் சுந்தர் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் பணம் சம்பாதிக்க முடியவில்லை. இதனால் அவன் மிகவும் மனமுடைந்து போனான். ஒரு நாள் அவன் ஊருக்கு வெளியே சென்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஒரு முனிவர் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவரை பார்த்த ஷியாம் சுந்தர், நான் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு இவருடைய சீடனாக இருந்தால் என்ன? இவருடன் இருந்தால் எந்த துன்பமும் இருக்காது என்று நினைத்தான். அவன் முனிவரிடம் சென்று தனது ஆசையை கூறினான். அதற்கு முனிவர், உன் விதியில் ராஜயோகம் உள்ளது, ஆனால் நீ கடினமாக உழைத்தால் மட்டுமே அது நிஜமாகும் என்றார். முனிவரின் ஆலோசனைப்படி ஷியாம் சுந்தர் ஒரு ஜமீன்தாரின் வீட்டிற்கு சென்று அவருடைய மகளை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று கூறினான். ஜமீன்தார் அவனை சோதிக்க, 6 மாதங்களில் 100 நாணயங்கள் சம்பாதித்து வா என்றார். ஷியாம் சுந்தர் வேறு ஊருக்கு சென்று கடுமையாக உழைத்து 3 மாதங்களில் 100 நாணயங்கள் சம்பாதித்தான். ஆனால் அவன் தங்கியிருந்த வீட்டின் உரிமையாளர் அவனை பற்றி பொய்யாக, இவன் என் வீட்டிலிருந்து பணம் திருடினான் என்று குற்றம் சாட்டினார். உண்மையை தெரிந்து கொள்ள ஜமீன்தார் ஒரு சோதனை வைத்தார். பல பணக்கட்டுகளில் அவனுடையது எது என்று கண்டுபிடிக்க சொன்னார். ஷியாம் சுந்தர் தன் உழைப்பால் சம்பாதித்த பணத்தை சரியாக அடையாளம் கண்டான். இதனால் அவன் நேர்மையானவன் என்பது நிரூபிக்கப்பட்டது. இறுதியில் பொய் சொன்னவன் தண்டிக்கப்பட்டான். ஷியாம் சுந்தருக்கு ஜமீன்தாரின் மகளை திருமணம் செய்து வைத்தார்கள். நெறி: உழைப்பால் சம்பாதித்ததை அடையாளம் காணுவது எளிது. உண்மை மற்றும் உழைப்பு எப்போதும் வெற்றி பெறும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.